பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்திப்பு. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். பாஜக பாமக இடையேயான பேச்சுவார்த்தையில் இழுபறி என தகவல். பாமக 11 தொகுதிகளை கேட்கும் நிலையில் பாஜக 7 தொகுதிகள் தர முன்வந்ததாகவும் தகவல். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் தமிழக வருகை தள்ளி போகிறது. வரும் 13ஆம் தேதிக்கு பதிலாக 18 அல்லது 19ஆம் தேதி சென்னைக்கு வர வாய்ப்பு. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய இன்று சென்னை வரும் துணை தேர்தல் ஆணையர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்களுடன் 2 நாட்கள் ஆலோசனை நடத்த திட்டம். ஆந்திரா அருகே செம்மரக்கடத்தலை தடுக்க முயன்ற காவலர் மீது கார் ஏற்றி படுகொலை. 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் தப்பியோட்டம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. ஆம் ஆத்மி நிர்வாகிகளின் வீடு உள்ளிட்ட 10 இடங்களிலும் சோதனை நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் மாரந்தையில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு. ஆலங்குளத்தில் 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்ல்ஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு. புரோஸ்டேட் சுரப்பி வீக்க பிரச்சினைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புற்றுநோய் கண்டறியப்பட்டதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிக்கை. தஞ்சாவூர் அருகே மாதாக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு. 600 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. இலங்கையில் விடுவிக்கப்பட்ட 12 தமிழக மீனவர்கள் விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பினர். சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த மீன்வளத்துறை அதிகாரிகள். செங்கல்பட்டு அருகே கூடுவாஞ்சேரியில் இயந்திர கோளாறால் மின்சார ரயில் நிறுத்தம். தாம்பரம் வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அவதி. இமாச்சல பிரதேசம் சட்லஜ் நதியில் சைதை துரைசாமியின் மகனை தேடும் பணி தீவிரம். நாளைக்குள் தெரியவரும் என அதிகாரிகள் தகவல். லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் சங்கி குறித்து பேசியது விளம்பரத்திற்காக இல்லை. அரசியல் பேசினால் படம் ஓடும் என்ற நிலையில் ரஜினிகாந்த் இல்லை என்றும் மகள் ஐஸ்வர்யா விளக்கம். மூலியமா ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ இல்ல படத்துல அரசியல் பேசியோ இல்ல படத்துல அவர் நம்பாத ஒரு விஷயத்தை நடிச்சோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பு நீக்கப்படும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. உத்தராகண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல். பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படும் என முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உறுதி. காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் மூடப்பட்டுள்ள சாலைகள். பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முடக்கம். கர்நாடகாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு. 53 பேருக்கு காய்ச்சல் உறுதியான நிலையில் 2 பேர் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், அங்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? யார் யாரையெல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள்? அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான
தேர்தலுக்கான மும்முரமாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய பணிகளை தேர்தல் பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது நேற்றிலிருந்து இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடத்தி வருகிறார்கள். நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 3 மாவட்டங்களில் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்ற நிலையில் இன்று 2வது நாளாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் மண்டபத்தில் தற்போது இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக இங்கு பார்த்தோமேயானால் கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள், அதே போன்று மீனவ பிரதிநிதிகள், வணிகச் சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் என இங்கு ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். 3 மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்களிடமிருந்து தற்போது இந்த மனுக்கள் வாங்கப்பட்டு வருகிறது. அதிலும் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்திட வேண்டிய கருத்துகள் என்கின்ற இந்த அடிப்படையில் இந்த மனுக்களானது பெறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோமேயானால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக அதிலும் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது இங்கு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று தென்காசி மாவட்டத்தில் விவசாயிகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி போன்றவற்றில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற விவசாயிகளின் கோரிக்கைகள் என பல்வேறு தரப்பிலும் இந்த கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட்டு தற்போது இந்த குழுவிடம் இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. பார்த்தோம் ஒவ்வொரு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 1 மணி நேரம், அதே போன்று நெல்லை, தென்காசி என 3 மாவட்டத்திற்கும் தலா 1 மணி நேரம் என தற்போது இவர்கள் இருக்கக்கூடிய நேர நிர்ணயம் என்பது கணக்கிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய விவசாய பிரதிநிதிகள் உட்பட அனைவருமே இந்த மனுக்களை தற்போது கனிமொழி எம்பி தலைமையிலான அந்த குழுவிடம் கொடுத்து வருகிறார்கள். மக்களிடம் தொடர்ந்து தேர்தல் அறிக்கை குறித்த கருத்து கேட்பில் திமுக ஈடுபட்டு வருகிறது. இது குறித்த விவரங்களுக்கு நன்றி சரவணன். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் நாளை மாலை 3 மணிக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் நாளை 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ரீதியில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த நிலையில் அவர்களுடனான பேச்சுவார்த்தை நிச்சயமாக நடத்தப்படும் என்று அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நிலையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 27 தொழிற்சங்கங்கள் மற்றும் 8 போக்குவரத்து மண்டல மேலாண் இயக்குநர்கள், தொழிலாளர் நலத்துறையுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் மாதாக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாதாக்கோட்டையில் லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது. வீரர்கள் உறுதிமொழி ஏற்பை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேபக் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் தஞ்சை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600 காளைகளும் 350 வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கி வருகின்றனர். அருமையான பிடிக்கிறது, சூப்பர். இப்படி விட்டுறாத, அருமையான முயற்சி, சூப்பர் சூப்பர் சூப்பர். மாட்டப்படியா, அருமையான பிடி, அருமையான பிடி. மாட்டின் பேர் கட்டையா, சூப்பர். மல்லிகைப்பூ குழுங்க குழுங்க, சூப்பர். அருமையான மாட்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். ஒரு நாள் பிடி தம்பி, முட்டுறாங்க எல்ல கூட வெளியும் போயிரு. அருமையான முயற்சி, மாடு அருமையா முயற்சி பண்ணுது. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. களத்தில் 2 நிமிடங்களுக்கு மேல் நின்று விளையாடும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு மிதிவண்டி, குக்கர், கட்டில், டைனிங் டேபிள், சில்வர் பாத்திரம் ஆகியவை பரிசுகளாக வழங்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டியையொட்டி 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இங்கிலாந்து மன்னர் சார்லஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் ராணி 2ஆம் எலிசபெத் கடந்த 2022ஆம் ஆண்டில் உயிரிழந்ததை அடுத்து மன்னராக மகன் 3ஆம் சார்லஸ் பொறுப்பேற்றார். அண்மையில் அவருக்கு புரோஸ்டேட் சுரப்பி வீக்கம் அடைந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்.
இந்த நிலையில் மன்னருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புராஸ்டேட் சிகிச்சைக்காக மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்ற போது அவருக்கு புராஸ்டேட் அல்லாத வேறு ஒரு புற்றுநோயின் வகை கண்டறியப்பட்டதாகவும், இதையடுத்து அதற்கான மருத்துவ சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகளில் மன்னர் சார்லஸ் பங்கேற்க வேண்டாம் என மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அதே நேரத்தில் தனது வழக்கமான மற்ற பணிகளை மன்னர் மேற்கொள்வார் என்றும், மன்னர் விரைவில் பொது வாழ்வுக்கு திரும்புவார் என்றும் பக்கிங்ஹாம் அரண்மனை கூறியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் பிரிந்து வாழும் மகன் ஹாரி மன்னர் சார்லஸின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக விரைவில் லண்டன் திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.